வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இறை உணர்வும் அற உணர்வும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். இறைவனானவன் துன்பம் தரலாமா என்று நாம் எண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே அது துன்பம் அல்ல. நாம் உணர்வதற்காக, உணர்ந்து திருந்துவதற்காக வந்த ஒரு வாகனம்தான் அந்த துன்பம் எனப்படுவது. ஒரு தடவை ஏற்படக்கூடியதை வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த துன்பம் வராது காத்து கொள்ளக்கூடியது நம்முடைய செயல்தான். ஆகவே செயலிலே விளைவை காணும் இந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டால், அவ்வாறு வளர்த்து கொண்ட பிறகு எப்பொழுதும் வைத்து கொண்டால் இறைவனே நீதான். மனத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு நிலைக்கிறது. இறைவன் நிலை விட்டு நாம் மாறுவதே இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் ஏதாவது செயலை செய்து கொண்டேதானே இருக்கிறேன். அந்த செயலிலே விளைவு வரும். அந்த விளைவு இறைவனுடைய கருணை, இறைவனுடைய வரம் என்பதிலே ஒரு எடுத்துக்காட்டு என்பதை உணர்கிற போது எப்பொழுதும் இறைநிலை உணர்வு மாறாதிருக்கும். அதே நேரத்திலே நாம் செய்கிற செயல் மூலமாக பிறருக்கு நன்மைதான் வர வேண்டும், தீமை வரக்கூடாது. இந்த சமுதாயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பொருட்களை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு எந்த வகையிலும் யாருக்கும் நான் செய்வது துன்பமாக இருக்கக்கூடாது. இந்த இரண்டு நோக்கத்தோடு செயலை செய்து வந்தால், தொடக்கத்தில் சிறிது சிரமமாக இருந்தாலும் பழக பழக எளிமையாக செய்ய இயலும் என்ற அளவிலே வரும். அப்படி வந்துவிட்டதானால் இறை உணர்வும் வந்துவிடும், அற உணர்வும் வந்துவிடும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணமென்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரையிசை தத்துவ பாடலாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி செயலிலே விளைவாக இறைவன் வருகிறான் என்று கூறியிருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய தத்துவ பாடலில் இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து,
வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். வாழ்க வளமுடன்.